வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். ஆமென். பிரியமானவர்களை, இந்த பகுதியை எடுத்து பேசணும்னு நினைக்கல. ஆண்டவர் பாயிண்ட் தந்தா, ஆனா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறா. உனக்கு நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். அதனாலதான் உன்னை வாசற்படியிலே நீ போக போக கூப்பிட்டு உன்னை காத்திருக்க வைக்கிற, உன்னை நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை கூப்பிட்ட போது ஆமென், அவள் வாசற்படியிலே நின்றாள். அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படியிலே நின்றாள். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்குன்னு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? வாசற்படியில் நிற்கிறதுக்கு. நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? வாசற்படியில் நிற்கிறதுக்கு. நம்ம எல்லாம் எதுக்கு ஆயத்தமாகறோம் தெரியுமா? சுதந்திரிக்க ஆயத்தமாகறோம், ஆனா காத்திருக்க ஆயத்தமாக மாட்டேங்கிறோம். நான் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? பணிவிட எங்க இருந்து செய்வாங்க? வாசற்படியில் நின்று செய்வாளா? பாதத்துல, அதாவது ரூமுக்குள்ள வந்து செய்வாங்களா? ரூமுக்குள்ள வந்து. நான் அவருக்குன்னு செய்யறத ரூமுக்குள்ள போய் செய்யணும். அவர் எனக்குன்னு செய்ய நான் வாசற்படியில் நிற்கிறேன். அவளை கூப்பிட்ட போது அவள் வாசற்படியில் வந்து ரெடி ஆயிட்டா. ஓகே, என்ன எதுக்கோ வெயிட் பண்ண வைக்க போற ஆண்டவர் சொல்றான், வாசற்படியில் காத்திருக்கிறவன் ஆண்டவர் செய்வான். நீங்க போனீங்க, அடியானுக்கு அபத்தம் ஒண்ணும் ஆண்டவர் நீங்க செய்யலைனாலும் நான் உங்களை தான் சேவிப்பேன், நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அவளை கூப்பிடு. நானா நின்ன நாட்கள் அல்ல. சிலர் மனசுல சொல்றீங்க, நானா நிக்கல, என்ன கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. விட்டா கூட நான் எங்கேயாவது வேற ட்ராக்க பார்த்துட்டு என் பாட பார்த்துட்டு போயிடுவேன். அவளை கூப்பிடு. முன்னும் பின்னும் நேருக்கு சுற்றி என்னை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு? ஆமென். அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டம், அவன் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அந்த திட்டம் நிறைவேறும் போது ஒரு குமாரனை, என்ன வேடுங்க, அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது, உனக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ப்ராமிஸ் நம்ம கையில. ஆமென். நீ என்ன செஞ்சிட்டு இருப்பியா? அணைச்சிட்டு இருப்ப. நீ என்ன செய்து கொண்டிருப்பாய்? அணைத்து கொண்டிருப்பாய். அப்போதாவா சொல்றா, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அவ என்ன சொல்றா? அவ வாயில என்ன சொல்றா? அபத்தம் சொல்ல வேண்டாம். எலிசா வாயில என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி. வருஷம் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. போன என்ன கேயாசிய வச்சு கூப்பிட்டு வாசல்ல நிக்க வச்சது போல, இனி இது வேண்டான் இருக்கும்போது ஆவியானவரை வச்சு என் கூட அவர் பேசி நீ ஏன் வாசல்ல நிக்கிற? அவர் கூப்பிட்டு விட்டார். அவர் கூப்பிட்டு விட்டார். ஆமென்.
கதவு அடைபட்டிருக்கிறது, உள்ள எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. நான் வாசல்ல நிற்கிறேன். டோர் க்ளோஸாக இருக்கு, உள்ள எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. நான் வாசல்ல நிற்கிறேன். டோர் ஓப்பன் ஆகும், நான் அதை அணைத்துக் கொள்வேன். டோர் ஓப்பன் ஆகும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருக்கிறவன் பாக்கியவான். வாசற்படியில் நிற்கிறவர்களை 38 வருடமோ 18 வருடமோ 13 வருடமோ அல்லது வயது சென்ற அனுபவமோ, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான். அவர் உங்களை கூப்பிட்டு நிற்க வைத்திருக்கிறார் என்றால் கதவு திறக்கும், வாக்குத்தத்தம் உங்க கையில வரும். ஆமென். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. 1-2 காரியத்தை கூட வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. அப்போ தீமையான எல்லா காரியத்துக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது பிசாசினுடைய செயல். அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்க முடியலன்னா சத்துரு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல எவ்வளவேனும் நிமிரம் கூடாத கூனியா இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவள் மேல கையை வைத்ததும் அவள் நிமிர்ந்து. அப்ப சத்துரு என்ன, அவனுடைய பிளானே என்ன அப்படின்னா, இவளை நிமிர வச்சிடவே கூடாது. நான் எனக்கு என்ன நடந்தா நான் ஆண்டவருக்கு மகிமையா இருப்பேன் என்று சாத்தானுக்கு தெரியும். எனக்கு என்ன செய்யப்பட்ட, நான் எப்படி இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சாத்தானுக்கு தெரியும். அப்படி இருக்க கூடாதபடிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. அதுக்கு சாத்தான் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்கிறான். இங்கே ரிசல்ட் நமக்கு தெரியும். என்ன, எது நடக்கக்கூடாது என்று சத்துரு நினைத்து செயல்படுகிறானோ அதை அவர் நடத்துவார். ஆமே. எது நடக்கக்கூடாது என்று சத்துரு நினைத்து செயல்படுத்துகிறானோ அதை கர்த்தர் நடத்துவார். அப்ப நமக்கு என்ன நடந்தா நம்ம ஹாப்பியா இருப்போம்னு நம்மளை விட யாருக்கு தெரியுது? நமக்கு கூட தெரிய மாட்டேங்குது. எது நடக்கக்கூடாது. பார்வோன் பாருங்கள், யாத்திராகமம் 1:10 9-10 வசனங்களை பார்க்கும்போது ஒரு புதிய ராஜா வந்து பார்வோனாக இருக்கிறான். அவன் தன் ஜனத்தை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அவன் மனசுல பிளான பார்த்தீங்களா? இவன் பெருகிடக்கூடாது, இவன் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, இவன் வாக்கு தத்தத்தை நோக்கி போயிடக்கூடாது, என்ன நடக்கக்கூடாது என்று. அதுக்காக பார்வோன் என்னெல்லாம் பிளான் பண்ணான். ஒரு உபாயம் பண்ணுவோம்னா நாம் அதுக்கான பிளான் பண்ணுவோம், அதுக்கான திட்டம் வைப்போம், அதுக்கான டீலுக்குள்ள கொண்டு வருவோம். ஆனா அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, என் வாழ்க்கையில சத்துரு என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ, அவன் ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறானாலே அது எனக்கு ரொம்ப நன்மையானதா இருக்கும். இவன் பிசினஸ்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானா, நீ வளரணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு அர்த்தம். இவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறானா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார்னு அர்த்தம். நீ பலவீனப்பட்டு வியாதியிலே கிடக்கணும்னு சத்துரு நினைக்கிறானா, நீ ஆரோக்கியம் அடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. சத்துரு நினைக்கிறது நடக்காது, கர்த்தர் நினைப்பது நடக்கும். இதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா?
தமது கரத்தை என்மேல் வைக்க போகிறார். இன்னொரு ஆச்சரியமான காரியம், இயேசு அவளை தொட்டு அவளுக்கு குணமான போது லூக்கா 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் செபாலய தலைவனுக்கு என்னாச்சு? ஓய்வு நாளுக்காக மனுஷனை கர்த்தர் உருவாக்கவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக. நல்ல கவனமா கேளுங்க, நம்மால ஒண்ணுமே முடியாதுங்கிற நிலைமை வரும்போது, இங்கே உண்மையிலே சொல்லணும்னா நாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆளுக்கு கொடுக்கவில்லை. உடனே இயேசுவுக்கு கோபம் வந்து அந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? மாயக்காரனே. அதன் அர்த்தம் என்ன? ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களை பார்த்து இயேசு, நீ சர்ச் லீடரா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் யூஸ் பண்ற வேர்டு என்ன தெரியுமா? மாயக்காரனே. மாயம்னு என்ன? மாய்ந்து போறது. உன் மனசு எதை விரும்புது? மாய்ந்து போறதை விரும்புது. உங்களில் எவனாகிலும் எருதையாகிலும் கழுதையாகிலும் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து ஓய்வு நாளில் அதற்கு அதை விட இவ நிலைமை மோசமா? நீ உன் கழுதைக்கு எருதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கொடுக்க கூட 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிற இவளுக்கு கொடுக்கலையே. நமக்கு ஒண்ணு இல்லை, நம்மளால நீ ஒண்ணு இல்லைன்னு வரும்போது மற்ற வீட்டில் வளர்க்கிற மிருகங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட மனுஷங்களை கொடுக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளை சாப்பிட்டாளா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, ஆனா வீட்டில் இருக்கிற நாய்க்கு 4 வேளை சாப்பாடு வைப்பாங்க. ஆமென். இது கதையா கேட்கிறவங்களுக்கு சிரிப்பு, ஆனா இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு அழுக. சிலரெல்லாம் தங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ஒரு நாளைக்கு 1000 செலவழிப்பாங்க. மற்ற மிருகங்களுக்கு என்ன அதுக்கெல்லாம். ஆனா பிள்ளை சாப்பிட்டாளா, சாப்பிட்டானா? சகோதரனுக்கு ஒடுக்க வஸ்திரம் இருக்கா? ஆண்டவர் பார்த்து மாயக்காரன் என்றார். உன் சமூகத்தில் தானே இருக்கிறான், இங்கே தானே உன் பக்கத்தில் தானே இருக்கிற, நீ தானப்பா நடத்துற. 18 வருஷமா. ஆமே, சாத்தான் 18 வருஷமா 16 கட்டி இருந்த அடுத்த வார்த்தை தான், ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை. சர்ச்சில் லீடரை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் இல்ல ஆபிரகாமின் சந்ததி. இதோ எவ்வளவு நிமிர முடியாம ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவனும் அவளும் ஆபிரகாமின். ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட. அப்போ ஆண்டவர் செய்தது வேண்டாததை அல்ல, வேண்டியதை. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய கேள்வி, யாராவது அவளை கை வச்சிருப்பாங்களா இதுவரை? இல்ல. ஏன்னா அவளை பார்த்தாலே முதல்ல என்னதான் தெரியும்? அதாவது எவ்வளவு நிமிர முடியாத கூன் விழுந்துட்டுன்னா ஒரு ஆளை பார்த்தாலே முதல்ல என்னதான் தெரியும்? கூணு தான் தெரியும். நம்மளை பார்த்தாலே நம்ம பிரச்சனை தான் தெரியுது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா. நாங்க கொஞ்ச நாள் சிரிச்சு சமாளிச்சிட்டோம், கொஞ்ச நாள் அப்படி இப்படி சமாளிச்சிட்டோம். இப்ப எங்களை பார்த்த உடனே தெரியும் இவங்களுக்கு ஏதோ அந்த இடத்துல. அப்போ எனக்கு கண்டிப்பா சில காரியம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அங்க இருக்கிற யாரும் ரெடி இல்லை. ஏன்னா யாருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு குருடனை, மார்க் சுவிசேஷத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், ரெஃபரன்ஸ் தெரியல, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, ரைட் சைடில் கீழே இருக்கும். ஒரு கிராம மக்கள் கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க அவனை இயேசு கிட்ட. கூட்டிட்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்க? சுகத்தை கொடுங்க.
8:23. மார்க் 8:23 வாசிங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து, அதுக்கு முந்தின வசனம் 22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். அவனை தொடும்படி இந்த கூனியாகிய ஸ்திரியை யார் இயேசுட்ட கொண்டு வந்தா? யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? உனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னாலும் உன் பிரச்சனைய அவர் பாப்பார். 18 வருஷம் அந்த சர்ச்சில் இருக்கிறான். யாராவது ஒரு ஆள் எழும்பி ஒரு திமிர்வாத காரணம் 4 பேர் தூக்கி கொண்டு வச்சாங்க. ஆமென். சில நேரத்தில் சிலருடைய புலம்பலை கடைசியில் தூக்குறதுக்கு கூட 4 பேர். இப்படிதான் ஒரு வீட்டில் எனக்கு மறக்க முடியாது. ஆமென். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆள் மறித்தாச்சு. எடுக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா உறவுகள் இருக்கும்போது அவங்க தான். ஒருத்தர் கூட தூக்க வரல. உடனே நம்முடைய சகோதரர்கள் தான் போய் நின்று தூக்குறதுக்கு கூட. 18 வருஷம் இருக்கிற இயேசு செய்த அற்புதம், அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிட்டு இருக்கு. அவன் ஜெபாலய தலைவனும் சொல்லல, கூட ஆராதிக்கிற விசுவாசியும் சொல்லல. 18 வருஷமா இவன் இப்படியே இருக்கிறான் சொல்லல. அதுதான் அவருக்கு கோபம். நீ கழுத மேட்ர சொல்ற, எருது மேட்ர சொல்லல, சொல்ற எல்லா மேட்ர சொல்ற, உன் கூட தானே இருக்கிறா. சபையே, நம்மை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். மாயக்காரனேன்னு சொல்லிடக்கூடாது. உன் கண் தானே பார்த்துட்டு இருக்கு. நீ அவளை பார்க்கும்போது அவ கூணு தானே அவன் கண்ணுக்கு தெரியுது. ஏன் ஆண்டவர் அதை கண்ணில் காட்டுறார்? குறை சொல்றதுக்கா? இல்ல. ஆண்டவரே இந்த மாத்திருங்கப்பா, வேண்டிக் கொள்ள வேண்டியது தானே. உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தங்க ரொம்ப நாளா சர்ச்சில் அழுதுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது. சிலர் அழுகை தெரியாது, உள்ளம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கும். லைட்டா ஒரு டிராப் வரும், அது உள்ள அழுது வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது. சிலருக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து இருந்ததுல இருந்தே அழுதுட்டு இருப்பாங்க. தெரியுதில்ல ஆண்டவரே? ஏன்னா நம்ம பார்த்த உடனே அந்த அந்த அழுகிற மூஞ்சி தான் தெரியுது. ஆண்டவரே செய்யுங்க. ஆண்டவர் கோந்துட்டு அவளுக்காக உண்மையிலே அந்த ஆலயத்தில், ஏன்னா விரும்பல, அவ வருவா அப்படி இருந்துட்டு போவா. ஏசு அப்படி இல்லை. ஏன்னா நானாக குமாரன் ஆகவில்லை, என்னை அவர் குமாரன் ஆக்கினார். நானாக பிள்ளையாகவில்லை, அவர் என்னை பிள்ளையாக்கினார். என்னை பார்க்கவோ எனக்காய் பரிந்து பேசவோ என்னை சூழ்ந்திருக்கிற ஒருவர் இல்லாதிருந்தாலும் என் இயேசு வருவார். ஆமென். அல்லேலூயா. அவ வாழ்க்கையில் நினைச்சிருப்பாளா, எனக்கு ஒரு நாள் வரும் என்று? இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் உனக்கான நாளாய் மாறும். அன்னைக்கு அந்த சர்ச்சில் பேச்சு பொருளை யாரு தெரியுமா? கோணியாகிய ஸ்திரீதான். A day will come. ஒரு நாள். அது வரைக்கும் அவன் எங்க இருந்த இடம் கூட தெரியாது. இந்த வார்த்தையை அப்படியே ஆவியானவர் எழுத வைத்தார். ஒரு நாள் உனக்கான நாளாகும். அதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதிலே களி கூர்ந்து அந்த டேல 3 காரியம் நடக்குது. 1, அவருடைய பார்வை அவள் மேல. 2, அவருடைய வார்த்தை அவளை நோக்கி. 3, அவருடைய கை. பார்வை அவள் மேல, வார்த்தை அவள் மேல, கை அவள் மேல. அந்த டே மீட்டிங்கே அவளுக்கான மீட்டிங். அந்த டே சீஃப் கெஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வேற எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் நடக்காது. ஒரு நாள். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாள்
எனக்கான நாளாகும். ஒரு நாள் எனக்கான நாளாகும். மனசுல சொல்லிட்டே போங்க. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? அவர் வாசற்படியில். ஏன் இருக்கிறீங்க? நான் இருக்கல, என்ன வந்து அவளை கூப்பிடு. நான் இங்க உண்மையிலே நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நான் தள்ளி நிக்க வேண்டிய. நானா வந்து நிக்கல, நானா பிள்ளையாகல, அவர் என்ன வந்து பிள்ளையாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கான நாளா ஒரு நாள் சொல்லுங்க. ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையை கொடுங்க. ஒரு நாள் உங்களுக்கான நம்பிக்கை கொடுங்க. கொடுங்க. கொடுக்குறீங்களா? ஆமே. ஏன்னா ஏன் இப்படி சொல்ல வைக்கிறோம் தெரியுமா? உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல், அடுத்த வார்த்தை என்ன தெரியும்? வாக்கு தத்தம் பண்ணினவர். அப்ப வாக்கு தத்தம் நிறைவேற நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதின் அடையாளத்தில் ஒண்ணு என்ன தெரியுமா? கன்ஃபஸ் பண்றது, அறிக்கை பண்றது. ஒரு நாள் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நாங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட்னா அப்படியே இருந்துட்டு போயிருங்க. ஒரு நாள் எனக்கா இல்லை. செர்மன்லாம் எடுக்கும்போது என்னை தனியாக பார்த்தா சில நேரத்தில் என் ஒய்ஃப் இப்படி பார்த்துட்டே இருப்பான். என்னாச்சு? இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில். இப்போ தெரியும் அவர் ஏதாவது மெசேஜ். ஆமாம். சில நேரத்தில் காரில் என் கூட ட்ராவல் பண்ண சகோதரடி பார்த்துட்டு ஏதாவது மெசேஜ் எடுக்கிறீங்களோ? ஏன்னா வித் ஆக்ஷனோட தான் வரும். ஏன்னா நம்ம வந்து அப்படி வேர்டை வந்து அப்படி ஆவியானவர் பழக்க வச்சிட்டு இருக்கிறார். ஒரு நாள் எனக்கான நாளா ஆண்டவர் சுதந்திரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு மேல நான் இருக்கக்கூடாது, வார்த்தை என் மேல இருக்கணும். வசனம் பரம்பி மேற்கொள்ளட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள், அது வரைக்கும் நீங்க இருக்கிற இடம் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க இருந்த இடம் பேசப்படும். அந்த சிஸ்டர் என் பக்கத்துல தான் இருப்பாங்க, அந்த பிரதர் என் பக்கத்துல தான். ஒரு நாள் வரும், நிச்சயமாக முடிவு உண்டு. அன்னைக்கு அவருடைய பார்வை எங்க இருக்கும்? இப்பதான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன், விடக்கூடாது. பக்கத்துல பார்த்து என் மேலதான் இருக்கும். இப்போ பார்த்து சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் உனக்கான நாள், அது சொல்ல மாட்டோம். பார்வை யார் மேல இருக்கும்? வார்த்தை யார் மேல இருக்கும்? கரம் யார் மேல இருக்கும்? நான் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். Jesus. ஒரு நாள், நாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கலையா? மற்ற மிருகங்களுக்கு, மற்ற பொருட்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட கொடுக்கலையா? அவர் சொல்றார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவள். சாத்தானுடைய டார்கெட் யார் மேல தெரியுமா? ஆகாவின் குமாரத்தி மேல இல்ல, ஆபிரகாமின் குமாரத்தி. ஏன் உங்களுக்கு இத்தனை வருஷம் பாடுகள்? நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ ஆபிரகாமின் குமார். இத்தனை பேர் இருக்கப்போ என்ன மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் நாளைக்கு ஆண்டவர் சொல்றார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். ஆமே ஆமே. ஏன்பா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை? சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரத்தி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரன். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயும். ஆமென் ஆமென். 18 வருஷம் சாத்தானுடைய டார்கெட் பாத்தீங்களா? ஆபிரகாமின் குமாரத்திகளே. ஆபிரகாமுக்கான உங்களுக்கு தெரியாது, இதான் உண்மை. குமாரத்தி ஆக்கினார். ஹல்லேலூயா.
அவருடைய ஒரு நாள் உண்டு. அப்படியே மொத்த பார்வையும் எப்படிங்க இருக்கும்? எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கும் போது இந்த கோணியாகிய எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? இந்த கோணியாகிய ஸ்திரீக்கு எழுந்து நின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அப்போ எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலும் எனக்கான நாள்ல பரலோகத்தின் மொத்தமும் என் மேலதான் இருக்கும். ஆமென், ஆமென்.